பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு தினேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். டெல்லியிலிருந்து நீங்க பேசுறீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்த போராட்டத்தை நேரடியாக பார்த்த, அதுல கலந்துகிட்ட ஒரு விட்னஸ் நீங்க. கிட்டத்தட்ட பலரும் இந்த போராட்டத்துல கலந்து கொண்ட பலரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் அடுத்து என்னவாக மாறப்போகுது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் நடைபெற்று இருக்கிறதையும் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலநிலம் ஒரு இடமாக அமைந்திருக்கு. இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான இடமாக பாலநிலம் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க, எப்படி உணர்றீங்க? முதல்ல இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பம், ஜந்தர் மந்தர்ல நடந்த தடியடி, பார்லிமெண்ட்டை நோக்கிய பேரணி, எல்லாத்தையும் நீங்க கூட இருந்து பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு அவங்க முன்வைத்த அந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதையொட்டி போராட்டமும் வாபஸ் பெறப்பட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க? நிச்சயமா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அநேகமா இந்திய வரலாற்றிலேயே, ஏன்னா இந்தியா ஒரு பெரிய நாடு, பல்வேறு மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒவ்வொரு அரசியல் தன்மை இருக்குங்க. இப்ப விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம் பலதை பார்த்துருக்கோம். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு இடத்தோட நின்று போயிடுச்சுங்க. ஆனா இங்க ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இளைஞர்களையும் ஒருங்கிணைச்சிருக்கு. நீங்க தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இப்ப மேலோட்டமா பார்த்தோம்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியலிருந்து பார்த்தோம்னா, குறிப்பா நான் சார்ந்து இருக்கக்கூடிய எங்க அமைப்பு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், எங்களுக்கும் நீட் தேர்வை முழுமையா ரத்து பண்ணணும், தேசிய கல்விக் கொள்கைய அந்த கொள்கையை திருத்தி அமைக்கணுங்க. இப்ப மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கொள்கை என்பது பொதுக்கல்வி கட்டமைப்பு சிதைக்கக்கூடியதா இருக்குது. இது மாதிரி பல கோரிக்கைகள் எங்களுக்கு நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரிதல் என்பது மற்ற மாநிலங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ இந்த நீட் தேர்வை பொறுத்த அளவுக்கு இப்போ அனுபவம் சார்ந்து இன்னைக்கு இப்போ தொடர்ந்து சில ஆண்டுகளாக நீட் தேர்வுனால பாதிப்புக்குள்ளாகும் பொழுது இப்ப அந்த புரிதலுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டு அளவுக்கு புரிதலுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா அது நிச்சயமா கிடையாது. ஆனாலும் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறது ஒரு குறியீடா இன்னைக்கு மாறி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஒருங்கிணைச்சிருக்கு. எல்லாருமே மருத்துவ மாணவர்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. ஆனா ஏன் லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் திரண்டாங்க அப்படின்னா, இந்த 12 ஆண்டு காலத்துல பாரதிய ஜனதா கட்சியினால வேலையில்லாத திண்டாட்டம், கல்வியில பல்வேறு பிரச்சனைகள், இது அத்தனையும் நேரடியா பாதிப்புக்குள்ளானவர்கள் தான் இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள். அப்புறம் தடியடி மூலமா, காவல்துறையினுடைய வன்முறையின் மூலமாக இத போராட்டத்தை அடக்கி ஒடுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, தடியடி நடத்திய சில மணி நேரங்களிலேயே இந்தியா முழுக்க தன்னெழுச்சியா மாணவர்கள், இளைஞர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல, இடங்கள்ல தொடர் காத்திருப்பு போராட்டம் பல்வேறு வடிவங்கள்ல எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இது ஒரே ஒரு செய்தி என்ன காட்டுதுன்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த அரசின் மீது கடும் கோபத்துல இருக்காங்க அப்படிங்கிற செய்தி உறுதியாயிருக்கு. இதுவே இந்த அரசினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. இதுவரைக்கும் நீங்க பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவங்க 2 பேருமே ஒரு ஆணவ போக்கோட நீங்க எப்படி கையாளுவாங்க போராட்டக்காரர்களை, இது வரைக்கும் ஊடகத்தையே சந்திக்காத ஒரு பிரதமர் தான் இந்திய வரலாற்றுல இப்ப இருக்கக்கூடிய மோடி அவர்களால் தான் இருக்க முடியும். அதே போல உலக அரங்கல்லையும் இவர் ஒரு விஸ்வகுரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு. நாங்க எதையும் சமாளிக்க முடியும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பினுடைய கட்டமைப்புகள், அது தேர்தல் ஆணையமா இருக்கலாம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நம்ம இது பகிரங்கமா சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஈடு எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப தேர்தல் வெற்றிகளை கூட எங்களால எப்படியும் எங்களுக்கு சாதகமா அமைக்க முடியும், அல்லது வெற்றி பெற்றவர்களை எங்களுக்கு சாதகமா இழுக்க முடியும். இப்ப மேற்கு வங்கத்துல டிஎம்சி ஒரே ராத்திரியில காலி ஆயிட்டு இருக்குங்க. இப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ரொம்ப கை தேர்ந்தவர்களா இருக்குங்காட்டி மக்களுடைய குரலுக்கோ, போராட்டத்தினுடைய தன்மைகளுக்கோ, எதிர்ப்புகளுக்கோ இவங்க கொஞ்சம் கூட அஞ்சாம இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு மண்டியிட வச்சது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி. நிச்சயமா இது ஒரு தொடக்கம். இந்த பிஜேபி ஒன்றிய அரசனுடைய வீழ்ச்சிக்கு இது ஒரு தொடக்கமா இருக்குங்க. எது மண்டியிட வச்சதுன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருந்தீங்க.
எது இந்த அரசாங்கத்தை பின்வாங்க வைத்தது? ஏன் அப்படின்னா, நீங்க இந்த பதில் சொல்லும் பொழுது பாஜகவினுடைய ஆணவ போக்கு, பிரதமரினுடைய அணுகுமுறை, உள்துறை அமைச்சருடைய அணுகுமுறை அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்தியா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தது கிடையாது. பாஜக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல கேட்டது அக்கௌண்டபிலிட்டி எடுங்க, செஞ்ச தவறுக்கு பொறுப்பேறுங்க அப்படின்றதுதான் அவங்க முன்வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை. அந்த பொறுப்பேற்பு அப்படின்றது எப்பயுமே பாஜக அரசு இருந்ததை நம்ம பார்த்ததே கிடையாது. மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு ஹராஸ்மெண்ட் சொல்லி ஒரு எம்பிய ரிசைன் பண்ண சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதுவும் ஜந்தர் மந்தர்ல நடந்தது. அவங்க பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. பொறுப்புல இருக்கக்கூடிய எம்பி பின்வாங்கவே இல்லை. அவர் தான் அந்த ரெஸ்லிங் போர்டினுடைய தலைவராக அவர் தான் நீண்டு கொண்டே இருந்தாரு. அடுத்து அவருடைய பையனை கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருந்தாரு. இந்த அரசு பின்வாங்கவே இல்லை. விவசாயிகள் போராட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் விவசாயிகள் போராட்டம் ரொம்ப நாள் தொடர்ந்தது. அதுல மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அந்த சட்டத்தை தான் திரும்ப பெற்றாங்களே தவிர அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர் பின்வாங்கிறது அல்லது எதுவும் நடக்கல. இப்படி நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் பொறுப்பேற்பது, அதற்காக ரிசைன் பண்றது அப்படின்ற எந்த விஷயத்தையும் பாஜக அரசு செஞ்சதே கிடையாது. ரயில்ல நடக்கக்கூடிய மரணங்கள் தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே இருக்கு. ரயில்வே மினிஸ்டர் பொறுப்பேற்கணும்னு சொன்னா அவரும் பொறுப்பேற்க மாட்டார். அப்போ எதுக்கும் இந்த அரசு அஞ்சியது கிடையாது, பின்வாங்கியதே கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் போராட்டத்துல அரசு பின்வாங்குறாங்க, அச்சப்பட்டிருக்காங்கன்னா அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே குறிப்பிட்டது போலதாங்க, இந்த போராட்டத்தோடைய மிக முக்கியமான வெற்றி என்னன்னா, நீங்க இந்த இயக்கம் எங்கிருந்து தொடங்குச்சு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருடைய மாண்புக்கே இலக்கு சேர்க்கக்கூடிய வகையில வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய இளைஞர்களை பார்த்து ஒரு கரப்பான் பூச்சிகள் அப்படிங்கிற ஒரு கொச்சையான ஒரு சொல்லோட அவங்கள காயப்படுத்துறாரு. அப்போ அபிஜித் தீப்கே அவர்கள் வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்கிறார், அமெரிக்கால. இருந்தாலும் அவர் வந்து இந்த வார்த்தையை மிகச்சரியா காயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்துல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. இது வந்து புதுசு கிடையாதுங்க சமூக வலைதளத்துல. இதுவே நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க மாட்டு இறைச்சி பீஃப் பேன் பண்ணும்போது அப்ப முகநூல் இருந்தது. அப்ப முகநூல்ல பீஃப் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இருந்தது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அது ரொம்ப வைரல். இதுல ஒருபடி இவர் கூட என்ன பண்றாருன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற மிகச்சிறிய சாதுரியமா அந்த அக்கௌண்டினுடைய பெயரை வைக்கும் பொழுது சில மணி நேரங்களிலேயே பிஜேபியினுடைய பிரதான கட்சிகளுடைய அபிஷியல் அக்கௌண்ட்டையும் தாண்டி இந்தியா முழுவதும் இளைஞர்களால அந்த அக்கௌண்ட் பின்தொடரப்படுது. அப்போ பொதுவாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இன்னைக்கு பொதுவா மாணவர்களை எப்படி அழைக்கிறாங்க, ஜென்ஜின் குறிப்பிடுறோம். இப்ப இவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் வந்து கருத்துக்கள் பதிவிடுவாங்க, நேரடியா வரமாட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஜூன் 6ஆம் தேதி அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொஞ்சம் அந்த ஒரு வார காலகட்டத்திலேயே இப்ப உங்களுக்கு நீட் பேப்பர் லீக் வெளியே வருது. அப்ப இதுக்காக அவர் குரல் கொடுக்கும் போது நீங்க நீட்னா அவங்க எந்த அளவுக்கு இப்போ குறிப்பா 17 வயது மாணவர்கள் தான். அப்ப எல்லாருமே இன்ஸ்டாகிராம பயன்படுத்தக்கூடியவங்க. அந்த 23 லட்சம் பேரும் ஒரே நொடியில அவங்களால இந்த இயக்கத்துக்குள்ள நுழைய முடியுது. அப்போ அதை ஒட்டி அவர் ஜூன் 6ஆம் தேதிக்கான ஒரு போராட்ட அறைகூவல் வந்து விடுக்கிறாரு. அப்ப தொடக்கத்துல இது யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஜூன் 6ஆம் தேதி அவர் இங்க வரும்பொழுதும் அன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல இந்த அளவுக்கு எல்லாம் கூட்டம் கிடையாது. அன்னைக்கு ஒரு 3000-4000 பேர் இருப்பாங்க. அப்புறம் சில மாநகரங்களுக்கு தலைநகரங்களுக்கு போறார், மற்ற மாநிலங்கள்ல அங்கேயும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க. அதன் பின்னாடி ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை இவர் அறிவிக்கிறார். ஜந்தர் மந்தர்லயே உட்கார் ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல அறிவிக்கிறாரு. இப்ப எங்களை மாதிரி இயக்கங்கள் ஜூன் 6ஆம் தேதி பங்கெடுத்தோம், ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து முதல் நாள்ல இருந்து பங்கெடுக்கிறோம். நாங்க எதுக்காக இந்த இயக்கத்துல பங்கெடுக்கிறோம்னா, இந்த கோரிக்கைக்காக நீங்க உள்ள போகும்போது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஏதாவது அறிவிப்புலாம் இருந்ததா, இல்ல மாணவர் இயக்கங்கள் வந்ததையும் அவங்க எதிர்படுத்திக்கலையா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. நாங்க போகும்போது அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கோரிக்கை வந்து நாங்க தொடர்ந்து போராடக்கூடிய கோரிக்கை. இவர் புதுசா இந்த கோரிக்கையை வைக்கல. ஏன்னா நாங்க 12 ஆண்டுகள் இந்த மோடி அரசு பொறுப்பேற்றதுல இருந்து அவங்க 2015 வந்து இந்தியாவினுடைய கல்வித்துறைய உலக வர்த்தக மையத்திடம் வர்த்தகமாக மாற்றுவதற்கு, இந்திய சந்தையை திறந்து விடுவதற்கு பன்னாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில வந்து துவங்குவது, அதே போல அவங்களுடைய சில விதிமுறைகள் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்ல நம்ம இந்தியா சேர்ந்து விட்டா இங்க இருக்கக்கூடிய பொது கல்வி கட்டமைப்புக்கு அரசு நிதியை வந்து படிப்படியா குறைச்சிக்கிட்டு வரணும். இது எவ்வளவு பேர் ஆபத்தான இது மாதிரியான விதிமுறைகள் வந்து அந்த ஒப்பந்தத்துல இருக்குங்க. அதுல இருந்து நாங்க போராட்டம் தொடங்கியாச்சு. அதன் பின்னாடிதான் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குறாங்க. அப்பதான் சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிற நீட்டு, இதே மாதிரி மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு CUET இதெல்லாம் கொண்டு வரப்படுது. இது எல்லாமே அதனுடைய தொடர்ச்சி தான். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இந்த பயிற்சி நிலையங்கள் மூலமாக தனியாரினுடைய மிகப்பெரிய ஒரு வணிக லாபம்
இதுக்கு பின்னாடி அடங்கி இருக்கு. அதனாலதான் இந்த சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம்கள் வந்து ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சி அதுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். RSS தத்துவம், இந்துத்துவ தத்துவம். அவங்க வந்து கல்வியை பரவலாக்குறதுல அவங்களுக்கான உடன்பாடு கிடையாது. ஏன்னா சாதிய அடக்குமுறைய தக்க வைக்கணும், பாதுகாக்கணும். கல்விங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு மட்டும்தான் கிடைக்கணும். ஏன்னா இப்ப நீட் ஏன் நம்ம கடுமையா எதிர்க்கிறோம்? அது வந்து பாகுபாடுகள் கொண்ட ஒரு தேர்வா இருக்குது. குறிப்பிட்ட சிலரால், குறிப்பா பணம் படைத்தவர்களால் மட்டும்தான் இந்த தேர்வை எழுத முடியும். ஏற்கனவே இங்க கல்விங்கிறது பாகுபாடு நிறைந்ததா இருக்கு. மாநில பாடத்திட்டம், CBSE, இன்டர்நேஷனல் சிலபஸ். அப்ப நீட் வந்து CBSE மூலமாக தேர்வுகள் நடத்தப்படக்கூடியது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பகுதி மாநில பாடத்திட்டங்கள்ல படிக்கக்கூடியவங்க, கிராமப்புற மாணவர்கள். அதே குறிப்பா அரசு பள்ளியில படிக்கக்கூடியவங்க, தனியார் பள்ளி. இப்ப தனியார் பள்ளினாலும் கார்பரேட் பள்ளிகள் ஒவ்வொரு நகரத்திற்கும் அதனுடைய கட்டமைப்பு வசதிகள் வேறுபாடு இருக்கக்கூடிய பள்ளிகளா இருக்குது. இப்ப இவ்வளவு வேறுபாடுகளை கொண்ட ஒரு கல்வி சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல நீங்க பொதுமைப்படுத்தி ஒரு பொது தேர்வு, அது தகுதி தேர்வு அப்படின்னு நீங்க கொண்டு வரும் பொழுது இது ஒரு அநீதியான ஒரு தேர்வு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுல போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க அமைப்பின் சார்பிலையும் பொதுவான இடதுசாரி அமைப்புகள் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கோரிக்கை என்பது எல்லாத்துக்கும் இப்ப நாங்க ஏற்கனவே போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதனாலதான் நாங்க இந்த இயக்கத்தின் முதல் நாள் இருந்து நாங்க நேரடியா போய் பங்கெடுத்தோம். அவர்களும் வரவேற்றாங்க. ஏன்னா நீங்க தொடக்கத்துல இந்த அளவுக்கான கூட்டங்கள் கிடையாது. உண்மையில சொல்லணும்னா எந்த பிரதானமான அச்சு ஊடகங்களோ தொலைக்காட்சிகளோ நீங்க காட்டவே கிடையாது. சமூக வலைதளங்கள் மூலமாக தான் இந்த இயக்கம் இதுவரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதான் மாணவர்கள் கையில இந்த போராட்டம் போனதுதான் அரசு பின்வாங்குவதற்கான காரணமா? ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க எதுலையுமே பின்வாங்கியது கிடையாது. CA NRC ப்ரொடெஸ்ட், விவசாயிகள் போராட்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்திருக்கோம். அக்கௌண்டபிலிட்டி எடுத்தது கிடையாது. இப்ப மாணவர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க. மாணவர்கள் அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த கோபத்தை தணிப்பதற்கு நம் மாணவர்களிடம் சரணடைந்துதான் ஆக வேண்டும் அப்படின்ற நிலைக்கு இந்த அரசு போயிடுச்சா? எப்படி பார்க்கலாம் இதை? மாணவர்களுடைய மன உறுதி எங்க வெளிப்பட்டது அப்படின்னா, ஜூன் 20 லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் டெல்லியில அணிதிரள்றாங்க. அன்னைக்கு அரசாங்கமோ காவல்துறையோ இந்த அளவுக்கான எண்ணிக்கையில கூடுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலைங்க. அப்பதான் அவங்க காட்டு மிராண்டியான தாக்குதலுக்கு நேரடியா அரசுடைய வழிகாட்டுதல்ல காவல்துறை கடுமையா தாக்குது. எந்த அளவுக்கான உச்சத்துக்கு போறாங்க அப்படின்னா, பேலட் குண்டை பயன்படுத்துற அளவுக்கு போறாங்க. பேலட் குண்டை நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஒரு தோட்டால இருந்து பல தோட்டாக்கள் வந்து சிதறி அடிக்கும், கண்ணு போகும். பொதுவாக இது வந்து காஷ்மீர் பகுதிகளில் பயன்படுத்தி அங்கேயும் இது பொதுவாக பேலட் குண்டுகளை வந்து சிவிலியன்ஸ் மேல பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற சட்டங்களே இருக்குது. ஆனா இந்த அரசு பேலட் குண்டுகளை பயன்படுத்துற அளவுக்கு போறாங்க. RSS குண்டர்களே வந்து நேரடியா காவல்துறையினுடைய சீருடை அணிஞ்சு போராட்டக்காரர்கள் மீது அடிக்கிறாங்க. அது எந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற பல வீடியோக்கள் இன்னைக்கு சமூக வலைதளம் இருக்கிறங்காட்டி அதன் உதவியால இன்னைக்கு நாட்டு மக்கள் வந்து பார்க்க முடியுது. குறிப்பா அதனுடைய லத்தியில வந்து ஆணிய சொருகி எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ, நாளைக்கு போராட்டம் அப்படின்னா நீங்க யாரும் வெளியே வரவே கூடாது, பயப்படணும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை போராடக்கூடியவர்கள்ட்ட விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தாக்குதல். எங்க அமைப்புல இருந்து மட்டுமே 15 பேர் கடுமையான தாக்குதல். அதுல 4 பேர்த்துக்கு வந்து கால் எலும்பு முறிஞ்சிருக்குதுங்க, கையில வந்து கிராக் வந்திருக்கு. இது மாதிரி எல்லாருக்குனாலும் கடுமையான தாக்குதல். ஆனா அதையும் மீறி அதே அன்னைக்கு 20 மாலையிலிருந்து அதே ஜந்தர் மந்தர்ல கூட ஆரம்பிச்சாங்க பாருங்க. அப்பத்தான் இந்த அரசுக்கு பயம் என்பது தொற்றி கொண்டது. அதே போல இந்த தாக்குதல் காட்சிகளை வந்து செய்திகளை பார்க்கும் பொழுது நாடு முழுக்க கொந்தளிப்பு. எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா நகரங்கள்லயும் தன்னெழுச்சியான போராட்டங்கள். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல பாலன் இல்லமே வந்து இன்னைக்கு ஜந்தர் மந்தர்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய ஜந்தர் மந்தர் பாலன் இல்லம்னு சொல்றாங்க. அப்போ அங்க தொடங்கும் போது ஆயிரக்கணக்கில் அங்கேயும் கூட ஆரம்பிச்சுட்டாங்க நாடு முழுக்க. அப்பதான் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பயம் என்பது அதிகமா தொற்றிக் கொள்ளுது. அப்ப உச்சபட்சமா நீங்க காவல்துறையை வச்சு நீங்க பயன்படுத்தியாச்சு, எல்லா விதமான தாக்குதலையும் தொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் இவங்க நீங்க தடியடிகள் நடத்த கூட்டங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. மக்கள் கிட்ட அந்த கோபம் என்பது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு வேற வழியே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அரசு வந்து இன்னைக்கு அடிபணிந்து ஒன்றிய அமைச்சர் பொறுப்புல இருந்து தர்மேந்திர பிரதான் அவரே விலகி இருக்கிறாரு.
நீங்க பல போராட்டங்களை பார்த்திருப்பீங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் போராட்டம் புதிது கிடையாது, உங்களுக்கும் மாணவர் போராட்டங்கள் அப்படின்றது புதிது கிடையாது. தொடர்ச்சியாக அரசு கொண்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு எதிரான எல்லா பிரச்சனைக்கும் நீங்க களம் கண்டுட்டு தான் இருக்கீங்க. அந்த போராட்டங்களுக்கும் இந்த போராட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை பாக்குறீங்க? ஏன்னா நிறைய சொல்றாங்க ஜென்சி ரொம்ப அன்சீரியஸாவே சீரியஸான இஷ்யூ வந்து டீல் பண்றாங்க, அங்க ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த போராட்ட அனுபவம் அப்படின்றது? இல்ல, இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு புதிய அனுபவம் தான். பொதுவா நான் தமிழ்நாட்டில இருந்து வந்தங்காட்டி என்னுடைய மாணவ பருவத்திலேயே கிட்டத்தட்ட நான் 3 போராட்டங்கள்ல கடந்து வந்திருக்கிறோம். குறிப்பா ஈழ தமிழர்கள் மீது இனப்படுகொலை நடத்தப்பட்ட போது இலங்கையில, அதன் ஒட்டி இங்க தமிழ்நாட்டுல நடந்த மாணவர் எழுச்சி, அதன் பின்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம், அதே போல நெடுவாசல், இது மாதிரி பல மக்கள் திரள் போராட்டங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இங்க இந்த போராட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நீங்க இது வந்து இந்தியா முழுவதும் பரவலான ஒரு போராட்டம். இப்ப நீங்க ஜல்லிக்கட்டு எடுத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு போராட்டங்கள் வந்திருக்கு. இப்ப விவசாயிகள் போராட்டம் கூட இப்ப பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல அதிகமா திரளப்பட்டாங்க. மற்ற மாநிலங்கள்ல வந்து அந்த அளவுக்கு இல்ல. நீங்க பொதுவாக இவங்க நின்று ஒரு வருட காலம் வந்து கடுமையான போராட்டம், அதுவும் இந்திய வரலாற்றுல முக்கியமா எழுத வேண்டிய போராட்டம். அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் என்பது ஒட்டுமொத்த இளைஞர்களையும் நீங்க ஒருங்கிணைச்சிடுச்சு. நீங்க குஜராத் உட்பட பிஜேபியினுடைய மிக முக்கியமான தளமாக இருக்கக்கூடிய அகமதாபாத் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் இந்த போராட்டம் என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. அதே போல நீங்க சொல்லக்கூடிய ஜென்சி, இதனுடைய போராட்ட வடிவம் என்பது அதுல இருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருக்கு. அதை நான் சொல்றேன். நீங்க காவல்துறை அடிக்கிறாங்க, அடிக்கும் போது நீங்க பயந்து போகணும். ஆனா திரும்பி எதிர்த்து நின்று மீண்டும் அதே போராட்ட களத்துக்கு வந்து நின்னாங்க பாருங்க, அங்கதான் இந்த அரசனுடைய தோல்வி முதல்ல தொடங்கிய இடம் என்பது. அதே போல இந்த அரசனுடைய ஒட்டுமொத்த தோல்வியும் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது தொடக்கமாக இருக்கும். இந்த தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் லெட்டர்ல ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. ஆன்டி நேஷனல் போர்சஸ் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துடக்கூடாது, இந்தியாவை அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகள், அதை துண்டாட நினைக்கக்கூடிய சக்திகள் இந்த மாணவர்களை பயன்படுத்தி இந்த போராட்டத்தை கையில் எடுக்க கூடாது, அதனால் அது ஒரு காரணமா அவர் ரிசைன் பண்ணதை சொல்லியிருக்காரு. மற்றபடி அவர் இந்த பிரச்சனை, பர்டிகுலர் பிரச்சனை, நீட் குறித்து, நீட்னால இருந்த மாணவர்கள் குறித்து எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்கல. இந்த போராட்டம் இந்தியாவை துண்டாடுவதற்கு எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் கையில போயிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில நான் ரிசைன் பண்றேன்றதை சொல்லியிருக்காரு. இது தர்மேந்திர பிரதான் மட்டும் முன்வைக்கல, பாஜகவை சேர்ந்த பலர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது வெளிநாட்டு நிதியில இருந்து நடத்தப்படுது, ஃபாரின் ஃபண்ட் வருது, இந்தியாவை அழிக்க பாக்குறாங்க, இப்படின்ற நிறைய குற்றச்சாட்டு வருது. அது குறித்து உங்களுடைய பார்வை? நீங்க தேசபக்தி உள்ளவர்களா அல்லது தேச விரோதிகளா அப்படிங்கிற சான்றிதழ்கள் இப்ப இவங்க என்னைக்கு 2014 பொறுப்பு கொண்டாங்களோ அன்னைக்கே இந்த சான்றிதழ் அச்சடிக்கக்கூடிய வேலையை இவங்க தொடங்கிட்டாங்க. அர்பன் நக்சலுங்கிறது, தேச விரோதிங்கிறது. இப்ப நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு நேற்று போராட்ட களத்திலேயே வந்து இங்க இருக்கக்கூடிய சிஜேபி அமைப்பினர் வந்து மேடையிலேயே கேட்கிறாங்க, இங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேரு, பாகிஸ்தான்ல இருந்து பணம் எத்தனை பேருக்கு வந்தது, இங்க தேச விரோதிகள் யார்? நேற்று இரவு வந்து நேற்று போராட்டத்துல மைக்லயே கேட்கிறாங்க மாணவர்கள்ட்ட. அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துல இருந்து வந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னுட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கதைங்க. இது வந்து உனக்கு யாரும் நம்ப போறது கிடையாது. பிஜேபி வந்து இனி இந்த அரசுடைய தவறான கொள்கைகளை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் மீது தேச விரோத முத்திரை என்பது குத்தக்கூடிய இந்த விஷயத்தை இனிமேல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அது முற்றிலுமாக தோல்வி அடைஞ்சிடுச்சு. முதல்ல இடதுசாரி அமைப்புகள் தான் இந்த போராட்டத்தை தூக்கி நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் சொன்ன போது இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக நடக்கக்கூடிய போராட்டம். தொடக்கத்துல உங்களுக்கு இந்த அளவுக்கான எழுச்சி கிடையாது. இது 4 நாள் தான் இந்த எழுச்சி வந்தது. அப்போ இடதுசாரி அமைப்புகள் முக்கியமான பாத்திரம் இந்த போராட்டத்துல வகிச்சிருக்கிறோம். ஏன்னா தொடக்க முதல் நாள்ல இருந்து எல்லா ஏஐஎஸ்எஃப் உள்ளிட்ட எல்லா அமைப்புகளுமே ஜந்தர் மந்தர்ல எங்களுக்கு ஒரு ஸ்டால் போட்டுக்கிறோம். குறிப்பா நாங்க ஏஐஎஸ்எஃப் என்ன பண்ணோம்னா ஃப்ரீ ஸ்டூடெண்ட் லைப்ரரி. ஏன்னா இது தொடர் காத்திருப்பு போராட்டம், பகல் முழுக்க இருக்கிறவங்க, இரவு முழுக்க 24 மணி நேரம் இருக்கக்கூடிய போராட்டம். அப்ப அங்க வரக்கூடியவர்களுக்கு வந்து அவங்க விருப்பப்படக்கூடிய நூல்களை கொடுத்து உரையாடல் நடத்துறது, ஒரு விவாதங்கள் நடத்துறது, இப்ப இந்த போராட்டம் ஏன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாத்தையும் வந்து கலந்துரையாடுவதற்கான ஒரு செட்டப் வந்து நாங்க ஃப்ரீ ஸ்டூடெண்ட் லைப்ரரி, அது எல்லா ஊடகங்கள்லயுமே வந்து இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி கவர் பண்ணியிருந்தாங்க. அப்போ தொடர்ந்து எங்கள் மீது இதே குற்றச்சாட்டு தான் சுமத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குறிப்பா
எங்க டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியில அபாலிஷ் நீட் அப்படிங்கறத போட்டிருந்தாங்க. அத கிட்டத்தட்ட 6 மில்லியன் அளவுக்கு பாராட்டி பகிர்ந்திருந்தாங்க. அதே போல பிஜேபி RSS சார்ந்தவர் வலதுசாரிகள் திட்டமிட்டு ஒரு ஆர்கனைஸ்டா AISF கடுமையான ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இவங்க வாங்க எப்படி அபாலிஷ் நீட்னு கொண்டு வரலாம், நீட் தேர்வு பத்தி என்ன அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பிரச்சனைப்படுத்தக்கூடிய வகையில திட்டமிட்டு எங்களை தாக்கி சமூக வலைதளங்கள்ல பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே வந்து இங்க எடுபட கிடையாது. ஏன்னா மாணவர்கள் இன்னைக்கு அத்தனை பேர் தெளிவா இருக்கிறாங்க. பொதுவா ஜென்ஜி அதான் நான் சொல்றேன், இது வந்து சமூக வலைதளங்கள்ல வெறும் கமெண்ட் மட்டும்தான் போடுவாங்க, களத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் எதிர்பார்த்து இருந்தது. ஆனா ஒட்டுமொத்த இளைஞர்கள் மத்தியில இந்த கோபத்தை வந்து ஒரு இடத்துல குவிக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியாகத்தான் இந்த காக்ரோச் இயக்கம் என்பது அமைஞ்சிருக்கு. நீங்க ஒருவேளை அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அந்த போராட்ட களத்துக்கு வரும் பொழுது, நம்ம தொடர்ச்சியா அவங்களோட உரையாடும் பொழுது, அல்லது இந்த கோரிக்கைகளை படிச்சு பார்க்கும் பொழுது அந்த அரசியல் புரிதலுங்கிற ஒரு நொடி அவ்வளவுதான். நீங்க ஏன் அப்படின்ட்டு வந்துடும்ல. நீங்க காவல்துறை அடிக்கும் போது ஏன் பொதுவான இளைஞர்களுக்கும் கோபம் வந்தது? நீங்க தேச பக்தியை பத்தி இவங்க பேசுறாங்க. இப்ப இந்த அரசின் மீதான நம்பிக்கை இருந்திருந்தா சரி, இப்ப இந்த அரசு சொல்லக்கூடிய இந்த பொய் பிரச்சாரங்களை நம்பக்கூடியவங்களா இருந்திருந்தாங்கன்னா, எங்களை அடிக்கும் போது எங்களுக்கு காயம் ஏற்படும் பொழுது ஏன் இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து கொதிச்சு போய் வீதிக்கு வரணும் அப்படின்னா, அப்பவே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் காத்துல போயிடுச்சு அர்த்தம். இனிமேல் இதை வச்சு இவங்க வந்து காலத்தை ஓட்ட முடியாது. ஒரு விஷயம் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல நானும் பாலநிலம் போயிருந்தேன், சிஜேபி ப்ரொடெஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுது. ஒரு ப்ரிவிலேஜான செக்ஷன் போராட்டத்துக்கு வந்திருந்ததை பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி இப்ப நீங்க ஜல்லிக்கட்டு அப்படின்னா ரொம்ப வெகுஜன மக்கள் குடும்பமா வந்தாங்க. ஒரு எலிட் செக்ஷன் அந்த போராட்டத்துக்கு வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா பெரிதாக இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வரலன்றது என்னுடைய கருத்து. இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல அதை ரொம்பவே நல்லா பார்க்க முடியுது. இந்த சமூகத்துல ஒரு அப்பர் மிடில் கிளாஸா இருக்கக்கூடியவங்க, ஹை கிளாஸா இருக்கக்கூடியவங்க, இவங்க போராட்டத்துல கலந்துக்கிறது அப்படின்றதெல்லாம் பெரிதா நடக்காது. ஆனா இந்த பர்டிகுலர் போராட்டத்துல அதை பார்க்க முடிந்தது. அதற்கான காரணம் அப்படின்றது என்ன? அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் ஆளும் அரசின் மீது ஒரு அதிருப்திக்கு வந்துட்டாங்களா? கண்டிப்பா. இப்ப நீங்க அத இப்ப இந்த தொடர்ந்து இது விவாதிக்கப்படுது, எப்படி இத்தனை பேர் திரண்டாங்க. ஏன்னா இவங்க யாருமே வந்து நீட் ஆஸ்பிரன்ஸ் கிடையாது. ஆனா இங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு டெல்லியை பத்தி தெரியும். டெல்லி தான் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். அவங்களே லட்சக்கணக்கான பேர் அந்த ராஜேந்திர நகர் அப்படிங்கிற பகுதிக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து யூபிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அதே போல ஜேஇ, இது மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியவங்க லட்சக்கணக்கான பேரை வந்து இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அப்போ இது கல்வித்துறையில இந்த பிரச்சனை நடக்குது. இப்ப நீங்க கல்வித்துறையில் நடக்கும்போது பொதுவா எல்லாத்து வீட்லயுமே நம்ம குழந்தைகள் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாகுது அப்படிங்கிற உணர்வு வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு குற்ற உணர்வாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க தானே வாக்களித்து இந்த அரசாங்கத்தை ஆட்சி கொண்டு வந்தாங்க. அப்போ அவர்களால தங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஏன்னா நீங்க இப்ப நீட்டுக்கு வந்து எவ்வளவு கனவோட அவங்க படிச்சிருப்பாங்க. ஒரு மருத்துவர் ஆகணுங்கிற கனவு சின்ன குழந்தையில இருந்து அவங்கள நிச்சயமா அதை வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் அதே போல இருப்பாங்க. அப்ப கல்வியில மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து இந்த 12 ஆண்டுகள்ல இந்தியா கண்டிருக்கு. இப்ப நம்ம 70 ஆண்டு காலங்கள்ல இந்திய விடுதலைக்கு பின்னாடி நம்ம போராடி கல்வியை பரவலாக்கி இருக்கிறோம். நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்கு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல. அப்படி இருக்கும்போது இந்த 12 ஆண்டுகள்ல அது பின்னோக்கி இழுக்கக்கூடிய வகையில தான் இந்த அரசு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது பெற்றோர்களும் உணர்றாங்க, மாணவர்களும் உணர்றாங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு எல்லா தரப்பட்டவர்களும் நீங்க கேள்வி கேட்டது போல நீங்க மத்தியதர வர்க்கம், உயர் மத்தியதர வர்க்கமும் இந்த போராட்டத்துல குதிச்சதுக்கான காரணம் என்பது எல்லாருடைய குழந்தைகளும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அந்த உணர்வு எல்லாருக்கும் மத்தியிலையும் உள்வாங்கி இருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட டிமாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு ஒரு விமர்சனம் இருந்தது. குறிப்பாக இறந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கறது ஒண்ணு, மாணவர்கள் மேல கேஸ் போடக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேனாலும் கூட தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றது அப்படின்றது அந்த டிமாண்ட் வந்து கொஞ்சம் சின்ன டிமாண்டு. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணா இன்னொரு RSS ஆதரவாளர், பாஜக ஆதரவாளர், இன்னும் தீவிரமாக செயல்படக்கூடிய ஒருத்தரை தூக்கி பதவியில போட்டுருவாங்க அப்படின்றது. அப்போ இந்த டிமாண்ட்ன்றது ரொம்ப ஒரு சின்ன டிமாண்டை முன் வச்சுட்டாங்க. இந்த டிமாண்ட்ன்றது ஒரு ஓகே கிடையாதுன்ற மாதிரியான விமர்சனம்லாம் இருக்கு. அதை அப்படி அணுகலாமா இல்ல எப்படி பார்க்கலாம்?
ஏற்கனவே குறிப்பிட்டது போலதாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வி சார்ந்து சில கொள்கைகள் இருக்கு. இப்ப பொதுவா தமிழ்நாடு நம்ம பெருமையா சொல்லுவோம், இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலம். முற்போக்கு குணம் என்பது நிறைந்திருக்கக்கூடிய மாநிலம், சமூக நீதியை உள்வாங்கிய மாநிலம். அதனாலதான் கல்வியில மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற அளவில் தமிழ்நாடு முதன்மையான மாநிலமா இருக்கு. இப்ப உயர்கல்வியில கிட்டத்தட்ட 50% மேல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. கிட்டத்தட்ட ஐரோப்பாக்கு நிகராக அது தாண்டியுமே தமிழ்நாடு முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. அதனாலதான் நம்ம நீட்டினுடைய ஆபத்தை நம்ம முதல்லயே உணர்ந்து இது இப்படித்தான் போகும். அப்போ மாணவர்களுடைய உயிர் போகும். அதே போல இது சமூக அநீதி அளிக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படிங்கிறத தமிழ்நாடு முன்னறிந்து நம்ம அந்த போராட்ட களத்துக்கு வந்துட்டோம். ஆனா இங்க வட மாநிலங்கள்ல அந்த புரிதல் என்பது ஒரு குறைவுதான். அது வெளிப்படையா சொன்னா ஒரு குறைவுதான். ஆனா இன்னைக்கு நேரடியா அது உணரத் தொடங்குறாங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்வு விடை முடிவு வந்ததுக்கு பின்னாடி அந்த தேர்வு முடிவு ஒரு குறிப்பிட்ட ஹரியானா, ராஜஸ்தான் அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தனியார் பயிற்சி நிலையத்துல பயின்றவர்கள் அதிக எண்ணிக்கையில நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் போன ஆண்டு இந்த ஆண்டும் பேப்பர் லீக் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்ப மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆண்டு உயிர் நீத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இப்பதான் அது நேரடியா அதனுடைய ஆபத்தை உணர தொடங்குறாங்க. இருந்தாலும் இர்ரெகுலாரிட்டிஸை பத்தி தான் அதிகமான இந்த என்டிஏனுடைய செயல் திறனை குறைவா இருக்கு. அதனுடைய தவறத்தான் இங்க அதிகமா பேசுறாங்களே தவிர தமிழ்நாட்டு அளவுக்கு இந்தியா முழுவதும் பரவலா அந்த புரிதல் இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இந்த போராட்டம் நமக்கு சாதகமா அமைச்சு கொடுத்துருக்குதுங்க. என்னன்னா இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறத தாண்டி கல்வியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உரையாடுவதற்கான ஒரு புதிய தளத்தை இந்த போராட்டம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்குது. அதை நம்ம நிச்சயமா பயன்படுத்தி அதனால இப்ப நீங்க சொன்ன இந்த 1.5 மாத காலமா எங்க அமைப்புல இருந்து நாங்க தொடர்ந்து நீட்டினுடைய ஆபத்துகள் என்னன்னா அப்படிங்கிற நாங்க புரிய வச்சிருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மூடப்பட்டு இருக்கு. அதே போல விக்சித் பாரத் சிக்ஷா அஜிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மசோதாவை இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல இந்த அரசு கொண்டு வருவதற்கு தயாரிப்பு பணிகள் இருக்கிறாங்க. அதுக்கு தங்கள் கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவரே ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் எதிர்த்திருக்கிறார். அதனால கொஞ்சம் பின்வாங்கியதா ஒரு செய்திகள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆபத்தும் இப்ப நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம். அதாவது பொதுக்கல்வி கட்டமைப்பை முழுமையா சிதைக்கக்கூடியதான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமா இருக்குதுங்க. அப்போ இதையெல்லாம் மாணவர்களிடத்தில் உரையாடுவதற்கான ஒரு புதிய தளத்தை இந்த போராட்டம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்குது. அதை நம்ம ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்கணுங்க. அதனாலதான் இந்த தர்மேந்திர பிரதான் என்பது இந்தியாவை ஒருங்கிணைத்திருக்கிறது. அதை ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்கணுங்க. இறுதியா ஒரு கேள்வி, தமிழ்நாடுல நடந்த சிஜேபி ஆதரவு ப்ரொடெஸ்ட எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு ஒழுங்கா இதை கையாளல, மாணவர்களை தாக்கியிருக்காங்கன்ற விமர்சனம்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னும் இந்த போராட்டம் தொடரும், நாங்க மெரினாவுக்கு இந்த போராட்டத்தை எடுத்துட்டு போறோம்ன்ற முழக்கமும் தமிழ்நாட்டுல எழுந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு தான் முன்னோடி நீட் எதிர்ப்புல. தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்குன்னு முற்போக்கு குணம் கொண்ட ஒரு மாநிலங்க. அதை இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய புதிய அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை காப்பாற்றி முன்னெடுத்துட்டு போகணும். நீட்டுக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டுலதான் 2016-17 காலகட்டங்கள்லயே தொடங்கி இருக்குது. அதுல வீரியமா அநேகமா பிஜேபியை தவிர நம்ம எல்லா பிரதான கட்சிகளுமே ஒருமித்த கருத்துலதான் நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும்னு கேட்கிறோம். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கே நீட்டு வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான புரிதல் அப்ப அவங்களுக்கு கிடையாது. அப்போ மற்ற மாநிலங்கள் நம்ம இதுல முதல்ல எங்களுக்கு நீ விலக்கு கொடுத்துரு, நீ மற்ற மாநிலங்கள் என்னமோ பண்ணிட்டு போ அப்படிங்கறதான் நாம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்தியா முழுக்க அதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க அவர்களோடு உரையாடுவதற்கான புதிய தளத்தை இந்த காக்ரோச் இயக்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதை சரியா பயன்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு நேரடியா ஒரு அரசு முதலமைச்சர் நீங்க நீட்டுக்கு எதிரான ஒரு குரல் எழுப்பும் பொழுது அது இந்தியா முழுக்க கவனிக்கப்பட்டிருக்கும். இந்த போராட்டத்துக்கு கூடுதல் வலு சேர்த்திருக்கு. அதே போல அங்க போராடக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் காவல்துறைய இது பண்ணி அவங்க அந்த போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறது அது ரொம்ப தவறான ஒண்ணு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கான குணம் என்பது நீங்க அந்த போராட்ட குணம் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து நிக்கிறோம். கல்வியில எல்லா துறைகள்லயும் நம்ம வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் பகுத்தறிவு கொண்ட, சுயமரியாதை கொண்ட ஒரு மாநிலம், சமூக நீதியை நம்ம வலியுறுத்தக்கூடிய மாநிலம். அது சும்மா வரலைங்க. நம்ம தொடர்ந்து போராடிதான் அந்த அறிவை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ தமிழ்நாடு என்பது
இந்த நீட் விவகாரத்துல ஒரு அரசின் சார்புல ஒரு குரல் எழுந்திருந்தா, குறிப்பா முதலமைச்சர் குரல் எழுப்பியிருந்தா, இன்னைக்கு நாடு முழுக்க போராடக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ரைட் தோழர், நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. குறிப்பாக பாஜக அரசினுடைய ஒரு தோல்விக்கான முதல் அடியை சிஜேபி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றதை டேக்அவேவா இந்த நேராளர்ல இருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி. களத்திலிருந்து நிறைய தகவல்களை கொடுத்ததற்கும் உங்களுடைய நேரத்திற்கும், இந்த நேரத்தை கொடுத்து இந்த நேர்காணல்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.